ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா டிஎன்இபியில் நம்மளோட மீட்டரை மாற்றி வைக்கிறதுக்கு எப்படி ப்ரொசீஜர்னு நிறைய பேருக்கு தெரியலை. எவ்வளோ ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூகுளில் போய் டிஎன்இபி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். மூணாவது இருக்க பாருங்க டேட்ஜெட்கோ, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். இதில் கீழே இருக்க பாருங்க கிளிக் கேர், அதை கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போய்டுது. இப்போ ஆன்லைன் சர்வீஸை போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் எல்டி ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோட மின் இணைப்பு எண், அதாவது நம்மளோட சர்வீஸ் நம்பர் என்னமோ அதை கேட்குது. அந்த நம்பரை ஃபுல்லாக போட்டுங்க. ஃபுல் நம்பர் கொடுத்துக்கிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அப்ளிகேண்ட் மொபைல் நம்பர், அதாவது அவங்க ஃபோன் நம்பரோட கடைசி 4 டிஜிட் காமிக்கும். அது கரெக்டானு பார்த்துங்க. அது கரெக்டானு பார்த்துக்கிட்டு இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அதை கீழே என்டர் பண்ணிக்கிங்க. அந்த ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸு நேராக உள்ள ஒயிட் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட பேர், அவங்களோட கரண்ட் அட்ரஸ், இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட இபி நம்பர் எல்லாமே நம்மளுக்கு எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பாக்ஸ் எம்டியாக இருக்கோ அந்த பாக்ஸில் அவங்களோட இப்போ மாற்றுறது ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள புது அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்து கொடுத்துங்க. இப்போ அவங்களோட டோர் நம்பர் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல கதவு எண், அதில் அவங்களோட கதவு என்னமோ கொடுத்துங்க. கீழே தெரு என்னவோ அந்த தெருவை கொடுத்துங்க. அதுக்கு கீழே அவங்களோட அஞ்சல் குறியீடு, அதாவது பின்கோடு என்னவோ அதை கொடுத்துங்க. அது கீழே மெயில் ஐடி கொடுத்துங்க. மெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. மெயில் ஐடி என்னமோ அதை கொடுத்துக்கிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான டாக்குமெண்ட் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் 3 MBக்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்னா, ஒன்று ஓனர்ஷிப்புக்காக நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வைக்கணும்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது வீட்டு வரி ரசீது, சேல் டேட், பேர்ஷன் டேட், கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டர், கம்ப்யூட்டர் பட்டா, ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வச்சா போதும். நான் வீட்டு வரி வச்சுக்கிறேன். இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஆல்ரெடி 3 MBக்கு உள்ள பிடிஎஃப் வச்சுருந்த வீட்டு வரியை ப்ரௌஸ் பண்ணி அதில் இறக்கிக்கிறேன். ஆதார் கார்டு, கஸ்டமரோட ஆதார் கார்டு என்னமோ அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்த ஆதார் கார்டை ப்ரௌஸ் பண்ணி இறக்கிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் மீட்டர் கார்டுனா நம்ம கடைசியாக கட்டின இபி பில்லும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் மீட்டர், அதாவது நம்மள்ட்ட உள்ள மீட்டர் கார்டு வைக்கலாம். அதனால் பார்த்து ஏதாச்சும் ஒன்று வச்சு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நான் கடைசியில் கட்டின இபி பில் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டவுன்லோட் அண்டர்டேக்கிங். இந்த டவுன்லோட் அண்டர்டேக்கிங் ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துங்க. நம்மளோட அண்டர்டேக்கிங் ஃபார்ம் டவுன்லோடு பண்ணி ரூபாயில் ஒரு பத்திரம் வாங்கி அந்த பத்திரம் ஃபார்மேட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பார்த்துங்க. அதேமாரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அவங்கள கஸ்டமரை வாங்கிட்டு வர சொல்லி அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மில் நம்ம ஃபுல்லப் பண்ணி கீழே கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கி இது ரெண்டையும் பிடிஎஃப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக சேவ் பண்ணி அதை 3 MBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிங்க. அதை 3 MBக்குள்ளே உங்களுக்கு பிடிஎஃப்பாக கொண்டு வர முடியல அப்படின்னா ஐ லவ் பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது. அதேமாரி 200 KB பிடிஎஃப்னு போட்டாலே வந்துடும். அதில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் 3 MBக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு கீழே சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு 215 ரூபா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கிட்டு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் கம் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு
215 ரூபா, 215 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அது கீழே பே அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுங்க. அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எப்படி பே பண்ணணுமோ அந்த பேஜுக்குள்ளே போகுது. கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் எல்லாம் காமிச்சு கீழே எப்படி பே பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் கேட்குது. கீழே இந்தியன் பேங்க் யூபிஐ கியூஆர் அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பே அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸில் நெட் பேங்கிங்கில் யூபிஐயில் மூணுலேயுமே பண்ணிக்கலாம். கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்குங்கிறதுனால யூபிஐயில் போய் கூகுள் பே அப்படி கொடுத்துட்டு நம்மளோட கூகுள் பே ஐடியை கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம பேர் காமிச்சிருது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பேனா அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ அடுத்த பேஜில் கன்ஃபர்மேஷனில் போய் ஓகே 215 ரூபா பே பண்ணலாமான்னு கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஜிபேக்கு 215 ரூபா அமௌண்ட்டு காமிச்சிருக்கு பே பண்ணோன்னு. அதை போய் ஓகே பண்ணி நம்ம பே பண்ணிக்கிறோம். பே பண்ணோம்னா இப்போ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு வியூ அண்ட் டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணிங்க. அதனால் இந்த ரிசிப்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம இதை இபியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷனே ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க 500 ருபீஸுக்கான அந்த நான் ஜுடிஷியல் ஃபார்ம், அதேமாதிரி நம்ம என்னென்ன ப்ரூஃப் வச்சோமோ எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு நம்ம இபிக்கு போகணும். ரிசிப்ட் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுனா அதே மாதிரி மெயின் பேஜுக்கு போய்க்கிறோம். ஸ்டேட்டஸில் போய் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கட்டி முடிச்சதுக்கு பிறகு ஒரு அப்ளிகேஷன் நம்பர், நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னமோ அதில் கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் எடுத்து அதையும் இபி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்த எல்லா ப்ரூஃபு இது ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மறுபடி எல்லாத்தையும் ஓகே பண்ணிக்கிட்டு அவங்க மறுபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். டிஎன்இபி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது பாருங்கள். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் அந்த யூசர் நேம் என்னென்னா அவங்களுக்கு கட்டினப்போ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்திருக்கும் 2000 போட்டால் அதான் யூசர் நேம். அதை கொடுத்துங்க. பாஸ்வேர்டு வந்து அவங்களோட மொபைல் நம்பரு, அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்டர் த பெலோ டெக்ஸ்ட், அதில் வந்து அந்த கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ அது காமிக்குது. அவங்கள பார்த்தீங்கன்னா 1550 ரூபா பில்லு கட்டுற மாதிரி இருக்குது. அது எதுக்காகனா டெஸ்டிங் ஃபீஸ் வந்து ஒரு 160, ஷிஃப்டிங் சார்ஜஸ் வந்து 1070, ஆர்சி சார்ஜஸ் வந்து 320, மொத்தம் 1550 ரூபா பில்லு கட்டுற மாதிரி இருக்குது. இந்த பில்லு வந்து நம்ம மறுபடியும் 2வது பில்லு கட்டி தான் ஆகணும். நீங்கள் பாட்டுங்க ஒரு பில்லு கட்டிட்டு அதோட விட்டுறாதீங்க. 2வது பில் கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு மீட்டரை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஈஸியாக நம்ம மீட்ரு ஷிஃப்ட் பண்ணுறது அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தம் வேறு எதுவும் டவுட் இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.